அண்ணன் மக தான் அந்த தனக்கு கிட்னியை கொடுத்ததுங்கிற தகவலை எம்ஜிஆருக்கு சொல்ல மறைச்சிட்டார். இவருடைய கிட்னி எடுத்து வேணா அந்த பெண்ணுக்கு கொடுக்கலாமே ஒழிய அந்த பெண் வாழ வேண்டியவர். இதை வச்சாக்க இன்னும் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு தான் இருக்க முடியும். அதுக்காக அந்த பெண்ணுடைய கிட்னியை நம்ம வந்து சரியா தன்னுடைய சித்தப்பாவை கொடுக்குறாங்க, சித்தப்பா பிரபலமான ஆள், அவருக்கு உயிர் கொடுக்குறாங்கிற இதில் அந்த பெண்ணை விருப்பத்தோடு. பட் இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அரசாங்கம் வந்து ஒரு அவரை காப்பாற்றுன்னு நினைக்குது. இங்கே இருக்கிற எந்த டாக்டரும் செய்ய மாட்டேன்ட்டார். ஏதாவது ஆச்சுன்னா ஆஸ்பத்திரியை நெருப்பு வச்சு கொடுத்துருவாங்க. தொண்டர்கள் வந்து தாக்க ஆரம்பித்தவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார். யார் உள்ளே வர்றது யார் போகிறதுங்கிறது இவங்க ஆஸ்பத்திரி அவங்க கண்ட்ரோல் இல்லையா. பேஷண்ட்டை எல்லாத்தையும் அவங்க மற்ற பேஷண்ட் எல்லாம் திருப்பி வேறு எங்கேயும் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. வேணாங்க இது இங்கே இருக்கிறவங்க அந்த ஆஸ்பத்திரி அந்த மாதிரி படுத்திருந்தவங்களும் ஆஸ்பத்திரி நடக்கலையே. பிரதாப் ரெட்டியால் உள்ளே போக முடியும். இதே சூழ்நிலை தான் அன்னைக்கு எம்ஜிஆருக்கும் இருந்ததா? அது வந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கு சரியா இல்லைன்னா அவரை காப்பாற்றிருக்க முடியும். அவரை எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டார். அன்னைக்கு ராஜீவ்காந்தி சொன்ன ஒரு வார்த்தையை இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது மோடி சொல்லலையே. அதை கேட்டாக்க நம்ம ஜெயிலுக்கு போகணும். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடைசி காலகட்டங்களில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு. அதுவும் சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு. அந்த சிறுநீரகம் ஒரு சிறுமியினுடைய சிறுநீரகம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. சிறுநீரோட சிறுநீரகம் அவங்க அண்ணன் மகளோட சிறுநீரகம். அதான் லீலாவதியின் பேர். அவங்க அவங்களுக்கு 30 வயசு இருக்கும். அவங்க அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க கிட்னி தான் அவருக்கு பொருந்துச்சு. அதை எடுத்து அமெரிக்காவில் இது பண்ணி கொடுத்தாங்க. அதில் என்ன நடந்ததுன்னா அந்த பொண்ணு கொடுத்தது அவருக்கு சொல்லல. புரியல. அந்த பெண்ணு தான் தானம் கொடுத்தது. எம்ஜி சக்கர அவங்க அண்ணன் மக தான் அந்த தனக்கு கிட்னியை கொடுத்ததுங்கிற தகவலை எம்ஜிஆருக்கு சொல்ல மறைச்சிட்டார். அவர் எல்லாம் ரெக்கவர் ஆகி இங்கே வந்ததுக்கு பிறகு தான் அவருக்கு மேட்ரு தெரிஞ்சுது. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் தான் தெரிஞ்சுது. ஏதோ ஒரு தகவலை கேட்க போய் அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது, அமெரிக்காவுக்கு இந்த பொண்ணு வந்திருக்குது, தனக்கு இது கொடுத்தது எல்லாம் தெரிஞ்சு போய் உடனே அந்த பெண்ணுக்கு கோயம்புத்தூரில் ஒரு மில்லை வாங்கி கொடுத்து அந்த பொண்ணு கொடுத்தார். சத்யராஜோட கல்யாணம் சத்யராஜ் வீட்டு கல்யாணத்தில் சத்யராஜுக்கே கல்யாணம் நினைக்கிறேன். அந்த கல்யாணத்துக்கு அதுக்கு போகிற மாதிரி போய் அந்த பொண்ணை அங்கே வரவழைச்சு அந்த பொண்ணுக்கு அதை கொடுத்தார். அது தெரிஞ்சிருந்தா அவர் மறுத்திருப்பாரோ. என்ன நடந்ததுன்னா அமெரிக்க டாக்டர்கள் அதை அந்த அறுவையை பண்ண மாட்டேன்ட்டார். இவருடைய கிட்னி எடுத்து வேணா அந்த பெண்ணுக்கு கொடுக்கலாமே ஒழிய அந்த பெண் வாழ வேண்டியவள். அவள் கிட்னி எடுத்து இவருக்கு உயிர் போக போகுது. இதை வச்சாக்க இன்னும் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு தான் இருக்க முடியும். அதுக்காக அந்த பெண்ணுடைய கிட்னியை நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னா அப்புறம் இந்திய அரசாங்கத்துடைய ப்ரெஷர் கொடுத்ததுக்கு பிறகு தான் வேண்டாம் வெறுப்பாக தான் அதை பண்ணாங்க. அந்த பெண்ணுக்கு சமீபத்தில் தான் இறந்து போய் சரியா தன்னுடைய சித்தப்பாவை கொடுக்குறாங்க, சித்தப்பா பிரபலமான ஆள், அவருக்கு உயிர் கொடுக்குறாங்கிற இதில் அந்த பெண்ணை விருப்பத்தோட. பட் இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. இருந்தாலும் பரவாயில்லன்னு இது பண்ணிடுச்சு. அது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அரசாங்கம் ஒரு அவரை காப்பாற்றுன்னு நினைக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன வாழ்ந்தார்? அந்த கிட்னி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 3 வருஷம் தான் இருக்கும். என்ன சார் அவருக்கு அந்த நேரத்தில் பிரச்சனை இருந்தது? கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கு அவருக்கு சர்க்கரை வியாதி இருந்ததுங்க. அதை அவர் கவனிக்கலைனாக்கா அதை சட்டம் பண்ணல. அவர் அந்த சர்க்கரை வியாதியினுடைய காம்ப்ளிகேஷன் தான் அவர் எல்லாத்தையும். உணவு விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாரா? ஆரோக்கியத்தை பாதுகாப்பு இருந்தார். சர்க்கரை வியாதிக்கு ஊசி போடணும்னு சொன்னபோது அவர் கேட்கல, அதை ஏற்றுக்கல. வேறு மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டார். வேறு அதை மற்ற வைத்திய முறைகள்லாம் பண்ணார். அதெல்லாம் அவருக்கு சரியாக வரல. அதில் தான் அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. அதில் தான் அவர் கை கால் விழுந்து. அதில் தான் அவருக்கு பேச்சு எல்லாமே. அசைவ பிரியர் அவர். கருவாட்டு குழம்பு இல்லாமல் சாப்பிட மாட்டார். சுத்தமான அசைவம். அதில் ஜெமினி ஐயர் தான் அசைவம் இல்லாமல் சாப்பிட மாட்டார். சினிமா உலகத்தில் அசைவம் செய்வங்கிற பிஸ்னஸே கிடையாது. எல்லாரும் எல்லாம் கிடைக்கிறதுனா அடிச்சிருவோம். ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்தியாவில் இல்லையா? அமெரிக்கா தான் போகணுமா? ஏன் பண்ணலைன்னாக்கா அண்ணாவுக்கு அதே தான், எம்ஜிஆருக்கு அதே தான். அண்ணாவுக்கு தொண்டையில் புற்றுநோய் வந்துருச்சு. அந்த சர்ஜரி அது பண்ணாலும் அவரை காப்பாற்ற முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். 1.5 வருஷம் தான் அதுக்கப்புறம் இதுங்கிறது தெரியும். இங்கே இருக்கிற எந்த டாக்டரும் செய்ய மாட்டேன்ட்டார். ஏதாவது ஆச்சுன்னா அண்ணாவுக்கு அன்னைக்கு இருந்த இதில் ஆஸ்பத்திரியை நெருப்பு வச்சு கொடுத்துருவாங்க. தொண்டர்கள் தாக்க ஆரம்பித்தவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் தான் இந்திரா காந்தி அமெரிக்காவை கூப்பிட்டு போக மாட்டாங்க. எம்ஜிஆருக்கு அதே தான் நடந்தது. ஜெயலலிதாவுக்கும் பிரதாப் ரெட்டி முடியவே முடியாதுன்னார் அப்போல்லாம் கொண்டு வந்து.
மிரட்டி தான் உள்ள கொண்டு போய். அப்புறம் என்னாச்சு, நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? உயிரோடு இருக்கணும்னு நினச்சா அப்போலோவுக்கு போகாதான்னு எவ்வளோக்கு அந்த ஆஸ்பத்திரியை கேவலப்படுத்தி இது பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலம் மீடியாக்கள் பண்ணி. பிரதாப் ரெட்டி தான் முன்னாடியே சொன்னாராமே, அதாவது ஜாயின் பண்ண, அதாவது அவங்கள சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. முடியாதுன்ட்டாரு. என்ன என் ஆஸ்பத்திரியை விட்டுருங்கன்ட்டாரு. அப்புறம் என்னாச்சு, அந்தம்மா மிரட்டி தான் உள்ள கொண்டு போய் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்தானே சேர்த்து போய் அந்தம்மா இதாகி இறந்து போயிடுச்சு. ஆஸ்பத்திரி மேலே கல் எடுத்து விட்டது என்ன, நீங்கள் போட்டு கொடுத்த விளம்பரம் என்ன? அது ஐயோ அந்த அப்பெல்லாம் ஆஸ்பத்திரி போங்க செத்து போயிடுவேன் அப்படின்னா எவ்வளோ டேமேஜ் பண்ணீங்க. இன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரியை காணாம பிடிச்சிங்க. உங்க புண்ணியம் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அந்த மருத்துவமனையில அட்மிட் ஆகாம இருக்கிறது வந்து அந்த மருத்துவத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பின்மை அப்படிங்கிறதுனால தான் அதை பண்றாங்க. யார் வந்து அட்மிட் ஆகுறாங்கங்களை பொறுத்து இருக்குதுங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்தாக்கா ஆபத்து ஜாஸ்தி. இதை வச்சுக்கிட்டு என்னென்ன அட்டகாசம் பண்ண முடியும் அவ்வளோ பண்ணிவிட்டாங்கல்ல. அந்த அம்மா அவ்வளோ செல்வாக்கா இருந்தாலும் அவங்க படுத்திருந்த ரூம்ல இருந்த சிசிடிவிலாம் கழட்டி எடுத்துட்டாங்க. பிரதாப் ரெட்டியா சொன்னார். அது யார் உள்ள வர்றது யார் போகிறதுங்கிறது இவங்க ஆஸ்பத்திரி அவங்க கண்ட்ரோல் இல்லையா. பேஷண்ட்டை எல்லாத்தையும் அவங்க மற்ற பேஷண்ட் எல்லாம் திருப்பி வேற எங்கேயும் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. வேணாங்க இதுக்கு இங்கே இருக்கிறவங்க அந்த ஆஸ்பத்திரி அந்த மாதிரி படுத்திருந்தவங்களும் ஆஸ்பத்திரி நடக்கலையே. பிரதாப் ரெட்டியால் உள்ளே போக முடியும். இதே சூழ்நிலை தான் அன்னைக்கு எம்ஜிஆருக்கும் இருந்ததா? அது வந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கு வந்து இது அப்போல்லாம் தான் அவருக்கு இதாச்சு. அவங்க சொல்லிட்டாங்க இன்னைக்கு தயவுசார் இது அன்னைக்கு ராஜீவ்காந்தி வந்து கிளீனாக அமெரிக்கா கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அதுக்கு மோடி இப்போ வந்து சொல்லலையே. அன்னைக்கு ராஜீவ்காந்தி சொன்ன ஒரு வார்த்தையை இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது மோடி சொல்லலையே. அதை கேட்டாக்கா நம்ம ஜெயிலுக்கு போடுவோம். அனுப்புறதுக்கு முயற்சிக்கலையோ. மோடியா லேடியான்னு கேட்டுச்சு. அதுதான் அந்த மாளுடைய கடைசி டைலாகு. அப்புறம் டீக்குன்னு தீர்ப்பில் குற்றவாளி, அப்புறம் விடுதலை, அப்புறம் மறுபடியும் குற்றவாளி, சாகும்போது ஏவன் குற்றவாளிங்கிற பேரோட தான் செத்தாங்க. சாகும்போது முதலமைச்சர் அதையும் பார்க்கணும். முதலமைச்சர் இருந்தாங்க, குற்றத்திலிருந்து விடுதலை செய்யவில்லை, உடல்நிலை சரியில்லாதனால் அவருக்கு தண்டனை நாங்கள் வழங்கவில்லைங்கிறது தான் தீர்ப்பு. ஏவன் குற்றவாளி தான் அங்கே இன்னைக்கும். இன்னைக்கு வர்றோம் அவங்க ஏவன் குற்றவாளி தான். தண்டனை ஏன் கொடுக்கலன்னாக்கா உடல்நிலை கருதி நாங்கள் தண்டனையை ரத்து செய்கிறோம், அவ்வளோதான் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு. அந்த குற்றவாளிங்கிற பேரோட தான் இது. அதுக்கு புண்ணியம் கட்டிக்கிட்டு வந்து இன்னைக்கு இருக்கிற அரசு, பாஜக ஒன்றிய அரசு. ஆனா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களை வந்து அடிக்கடி சிகிச்சைக்காக அது அமெரிக்கா வந்து போயிட்டு வர ஒரு விஷயம் வந்து இருந்ததுல, அது இந்த விஷயத்துக்காக மட்டும்தானே? ஒரே 2 தடவை தான் போனாரு. அவரு அதுக்கு முன்னாடி போனதெல்லாம் செக்கப்புக்கெல்லாம் அவர் போகல, விசிட்டாக தான் போனார். அதனால 2 தடவை தான் சிகிச்சைக்காக போனார். 2ஆவது தடவை போகும்போது வந்து ஏறத்தாழ ஒன்றும் சரியா இல்லாத நிலைமையில தான் போனார். சரியா இல்லைன்னா அவர் காப்பாற்றிருக்க முடியும். அவரை எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டாரு. அப்புறம் வந்து சரி பண்ணி தான் அமிச்சாங்க. குரல் போயிடுச்சு. அது மாத்திரம் அது போகாமல் காப்பாற்றி இருக்க முடியும். கொஞ்சம் லேட்டாக அவர் சிகிச்சைக்கு போனதுனால குரல் இதாகிடுச்சு, ஃபெயிலியர். அவரே லேட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் பேசாமல் இருந்தும் கூட, கை செயல்படாமல் இருந்தும் கூட சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அந்த குண்டடிப்பட்ட இது சிகிச்சை பார்த்ததானே சென்னை தானே சார்? சென்னையில் தான். அது முழுக்க சென்னையில் தான். அப்போ வந்து அவர் வந்து அவ்வளோ பெரிய பாப்புலர் இது அவருக்காக இது பண்ணலாம் இல்லை. அவர் டாக்டர் சத்யநாராயணா, சரத்சந்திரா இவங்க போன்ற டாக்டர்கள் தான் எல்லாம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் ஏன்னா அன்னைக்கு வந்து நடந்தது வந்து கொலை முயற்சி. அதனால தான் அந்த குண்டடிப்பட்டதெல்லாம் கொலை முயற்சிங்கிறதுனால அமெரிக்காலாம் கொண்டு போக முடியும். அவன் அக்செப்ட் பண்ண முடியும். அண்ணாவுக்கு அந்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை நடக்கிறப்போ ஒரு பெரிய ஒரு பரபரப்பு இருந்தது. அவர் பிளேனில் போகும்போது ஏர்போர்ட் ரொம்ப வலிஞ்சிருச்சுங்க. அமெரிக்கா போகும்போது உயிரோட வருவாரா மாட்டாரா, நீங்க எப்படி கதறி அழுதாங்க தெரியுமா? அப்படி இருக்கு. அந்த அறுவை சிகிச்சை வந்து இங்க சென்னையில நடந்துருந்தா நிலைமையே வேற. இல்லை, அதெல்லாம் என்னைக்கு அந்த டயக்னோசிஸ் வந்ததோ அன்றைக்கே தெரியும். இன்னைக்கு ஒரு அந்த நோயை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். இன்னைக்கும் தொண்டையில புற்றுநோய்னாக்கா 1.5 வருஷம் தான். அவருக்கு அந்த மூக்குப்பொடி போடுற ஒரு ஆயுசை குறைத்தது அந்த மூக்குப்பொடி போடுற பழக்கம். அதுதான் அவர் வந்து அந்த புகையினால வந்ததுதான். கடைசி வரைக்கும் இருந்தது அந்த பழக்கம் அவருக்கு. முதலமைச்சராக இருந்து கூட அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். முதலமைச்சர்லாம் படுத்து பார்த்தா அதை விட்டார். ரொம்ப லேட். இவங்க எல்லாத்துக்குமே அப்ளை ஆன ஒரு ஃபார்முலா வந்து கலைஞர் அவர்களுக்கு அப்ளை ஆகலையோ? கடைசி வரைக்கும் காவேரி மருத்துவமனையில தான் வந்து அவருடைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே. அவங்களுடைய சொந்தக்காரர் அந்த மாறனுடைய மருமகளுடைய இதுதான் ஆஸ்பத்திரி தான். அவங்க பேர் தானே அது காவேரி. கலாநிதி மாறன் இருக்காரு, அவருடைய மனைவி பேர் தான் காவேரி. அதனால அவங்க பேர்ல வந்து ஆஸ்பத்திரி. அதனால தான் அங்கே போனோம். ஒரு பாதுகாப்பு இருக்கும். பாதுகாப்பு இல்லை, சொந்தக்காரர் இதை வேற எங்கேயோ என்னத்துக்கு போய் படுக்குன்னா அங்கே. மற்றபடி கலைஞர் எல்லா ஆஸ்பத்திரியும் படுத்திருக்காரு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஏஎஸ் ராமகிருஷ்ணன் ஒரு எங்களுடைய வாத்தியார் இருந்தார்.
அவருக்கு ஒரு பிரச்சனை, அதில் அவருக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை ஒன்று பண்ணுறதுக்கு இது பண்ணும்போது ஏன் சார் நர்சிங் மட்டும் தான் எடுத்துட்டார். நான் அவரை போய் பார்த்தாங்க. அதை பார்த்துக்கும்போது அவருக்கு ஏஎஸ் ராமகிருஷ்ணன் வந்து பிராமணரோங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்தது. அவர் பார்த்தா அப்படி பிராமணமாக இருப்பார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க ஒரு 1 இயர். என்னப்பா பேரெல்லாம் இப்படிலாம் இருக்குது, அவர் பார்த்தா அது மாதிரி தானே இருக்குது. இல்லை 1 இயர்னா அப்படியா அப்படின்னாரு. அவர் ரொம்ப நாள் அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனா எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி, ஜெயலலிதா அவர்கள் மாதிரி உணவு விஷயத்துல டோட்டலி டிஃப்ரெண்ட் வந்து கலைஞர் அவர்கள். கலைஞருடைய சாப்பாட்டு பழக்கவழக்கம் பெருசாக இல்லைங்க. ஒரு துண்டு சிக்கன் சாப்பிடுவார், ஒரு 1½ இட்லி சாப்பிடுவார், அவ்வளோதான் அவருக்கு சாப்பாடு. நாங்கள் சேலத்துக்கு வரும்போது நான் அவருக்கு சாப்பாடு எங்கள் வீட்டில் தான் போகும். நான்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கேன். கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்குவார். சாப்பாடை நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். அது ஒன்றுமே இல்லை, ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு சிக்கன் பீஸோ இது வச்சா முடிஞ்சு போச்சு. அப்புறம் கடைசி காலத்தில் வந்து சைவமாக மாதிரி உணவு பழக்க வழக்கம். நீங்கள் அவர் சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உடம்புல என்ன இருக்குதுன்னே தெரியல. உடம்புல சதையை நான் பார்த்தது இல்லை. நான் பல சமயங்களில் வந்து சட்டையெல்லாம் வெறும் லுங்கியோட பார்த்துருக்கேன். ஆவி ரூபத்தில் நடமாடுறாரு தான் நினைப்பேன் நான். அவ்வளோ விழுவில்லுன்னு இருப்பார். ஸ்டாலின் அந்த மாதிரி தான் இருப்பார். இன்றைய முதல்வர், தமிழக முதல்வர் ஸ்டாலின் விழுன்னு இருப்பார். நான் சொல்லுவேன், ஸ்டாலின் கொஞ்சம் சதையை ஒட்டி வச்சுக்கங்க, இப்படி இருக்கீங்களா? அதை விட மோசமாக இருக்கும் அவர் தம்பி தமிழரசு. அதில் கொஞ்சம் செல்வியும் அப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் உடம்பு பூசினா அப்படி இருக்கிறது அழகிரி ஒருத்தர் தான். இவங்க 3 பேரும் நம்ம தான் சதையெல்லாம் வாங்கிட்டு போய் ஒட்டணும் உடம்புல. அந்த மாதிரி ஆட்களை உணவு விஷயத்துல அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாம தான் இருந்திருக்காங்களா? சாப்பாட்டை அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணாங்க. சாப்பாட்டு விஷயத்தில் எம்ஜிஆர் ரசிகர் சொல்லுவாங்க, நான் சாப்பிட்டதில்லை, அசவன் தான் சொல்லுவார், தோசை சுட்டாக்கா எம்ஜிஆர் சுடுற தோசை மாதிரி சுடணுன்ட்டார். ஏன் அப்படி? அந்த தோசையை அப்படி ஊற்றிட்டு அந்த நெய் ஊற்றுவாராம். அந்த வடிவேல் ஒரு படத்தில் எப்படி தோசை இருக்குன்னு அந்த ஊற்றப்போம், அந்த அந்த வர்ணனை பூரா அதில் இருக்கணும். அப்படி இருக்கும். அதை போட்டு அவரே சுடுவாராம். சுட்டு அந்த இதெல்லாம் ஊற்றி அப்படி மடித்து எடுத்துகிட்டு வருவார். பாதிலே வர வழியிலே பிடிங்கி திங்கலாமான் இருக்கும். அப்படி இருக்கும்டா தோசை. அவ்வளோ கொலஸ்ட்ரால், அவ்வளோ பிரமாதமாக சமையல் பண்ணுவார். அதே மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சாருன்னா அதை அடிச்சுக்கிறது கிடையாது. 100 தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை கூட என்ன சாப்பிட்டு சொன்னதில்லை. சரி பாடுவார். கேட்கலான்னு வாய் துடிக்கும். தோசை நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே கேட்கலான்னு வாயெல்லாம் துடிக்கும். என்னத்துக்கு வாடா கூடமா பேச்சு மாட்டி வாடன்னு சொல்லிட்டு. ஏன்னா பல சமயங்களில் என்னை திட்டி துரத்திருக்கார். நிறையா தவறுகளை பண்ணி போய் மாட்டியிருக்கேன் அவர்கிட்ட. அப்போல்லாம் அதாவது திட்டுறதுன்னா உரிமையோட திட்டுவார். அதை ஏன்டா அந்த மாதிரி பண்ணேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கக்கூடாதாங்க, நான் சரி பண்ணியிருப்பேன்ல. அந்த மாதிரி தான் தகராறுகள்லாம் அப்படி தான். ஒரு மாணவர் தேர்தலில் தோற்று போயிட்டோம். காரணம் என்னென்னா செலவு பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லை. இது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு அமைச்சார். போனோம், கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கிறார். இருக்கல தொலைச்சு கொண்டு அப்புறம் உடனே பக்கத்தில் இருக்கலாம், சார் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறாரு, அடி வாங்கிட்டு அதிர்ஷ்டம் நடக்கிறத பாரு அப்படின்னு. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து வாங்கடாங்க அப்படின்னு போய் நின்னோம். ஒரு வார்த்தை சொல்ல வேணாம். வேற காரணம் சொல்லியிருந்தா ஆதரவு இல்லைங்க, எதிர்த்து நிற்கிறோம், இப்போ சக்தி வாய்ந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா நான் பேசாமல் இருப்பேன். காசு இல்லைன்னு தோற்று போயிட்டேன்றீங்களா? என்னடா அநியாயம். மூஞ்சில் விட்டெறிஞ்சிருப்பாடா, லட்சக்கணக்கில் கொடுத்துருப்பாடா. எப்படியா கையில் காசு கொடுத்துட்டாரு உடனே எங்களுக்கு. நான் சொன்னேச்சா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த அளவுக்கு நிற்பார். அது அந்த மாதிரி உரிமையாக என்ன எங்ககிட்ட சத்தம் போடுவார். பிடிச்சிருச்சுன்னா போதும் வயிற்றுல குத்துவார். வயிற்றுல குத்துறாருன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுதான் எம்ஜிஆர் வயிற்றுல குத்துனாலும் சொல்லுவாங்க, அடிச்சே அவனுக்கு ப்ரைஸு. வீட்டுக்கு போகும்போது சொல்லாமே வீட்டுக்கு வரும் காசு. கஷ்டம்னு போய் சொன்னோம்னா என்ன பாரு கேட்பாரு. இப்படியெல்லாம் இருக்குதுன்னா அப்படியே இது பண்ணி இப்படி தலை இப்படி கன்னத்தில் கை வச்சு இப்படி மேலே பார்த்தாருனாவே முடிவு எடுத்துட்டாருன்னு அர்த்தம். அவள் சொல்லுவார், பிஏ சொல்லுவார், போங்க சார் வீட்டுக்கு போங்க சார். வீட்டுக்கு போனாக்கா என்னமோ எம்ஜிஆர் கொடுத்தாருன்னு என்னமோ ஒரு கவர் வந்ததுங்க. பார்த்தா 1 லட்சம் அது மாதிரி. அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஆள். சாப்பாட்டு விஷயத்தில் அது எனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கல. இப்போ சொல்லுவாங்க, அசோகன் போன்றவர்கள், தேங்காய் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் சொல்லுவாங்க, கொடுத்து வச்சிருக்கா அவர் தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு. கடைசி வரைக்குமே ஒரு அசைவ பிரியராக தான் இருந்தாரு. அதாவது மரணம் வரைக்கும் 3 நடிகர்களுமே. எங்க காலத்து 3 பேரும். ஜெய்சங்கர் பிறப்பால் பிராமணர், நான்வெஜ் இல்லாமல் அவர் சாப்பிட்டு நான் பார்த்தது. அவர் வருவார், வீட்டுக்கு வந்தார், சொல்லுவார், டேய் நல்லா கோழிகளாக பார்த்து ஒத்து பண்ணுங்கடா,
நம்ம சேலத்து சமையல் பண்ணுங்கடாம நம்ம அதில் ஒரு இது பண்ண சொல்கிறோம், நம்ம சேலத்து சமையல் பண்ண சொல்கிறாம அது மாதிரி அசைவ பிரியர் யாருமே சைவம் கிடையாதுங்க. சினிமா உலகத்தில் சைவங்கிற ஆளே கிடையாது. பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.